உங்களுக்கு தெரியுமா? உங்களால YouTube மூலியமா உங்களுடைய ஃபேஸ காமிக்காமலும், ஈவன் உடைய வாய்ஸ கூட யூஸ் பண்ணாம YouTube மூலியமா லட்சக்கணக்கில சம்பாதிக்க முடியும். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு யாருமே வெளிய சொல்லாம சீக்ரெட்டா வச்சிருக்கக்கூடிய சில சேனல் ஐடியாஸ பத்தி சொல்லப் போறேன். இந்த 7 சேனல் ஐடியாஸ்ல நிச்சயமா அட்லீஸ்ட் ஒண்ணாவது உங்களுக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, முதல்ல டாபிக்க பத்தி பார்ப்போம். பலூன் பிளாஸ்டிங். எஸ், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பலூன் இருக்குதுல பலூன். இந்த பலூனை நீங்க வெடிக்க வச்சு அதை ஒரு வீடியோவை எடுத்து YouTubeல அப்லோட் பண்ண போறீங்க. என்ன ஹரி சொல்ற? இந்த மாதிரி நம்ம பலூனெல்லாம் வெடிக்க வச்சு வீடியோ போட்டா யாரு பாப்பான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது இந்த சேனல்ல பாருங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற தனக் டாப் 1 அப்படிங்கிற அந்த சேனல்ல ஜஸ்ட் அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் போடுறாங்கன்னு பாருங்க. ஷார்ட் செக்ஷன்ல போயிட்டு பாப்புலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 148 மில்லியன் வியூஸ், 24 மில்லியன் வியூஸ், 69 மில்லியன் வியூஸ், 51 மில்லியன் வியூஸ்னு சொல்லிட்டு அவங்க போட்டுற வீடியோஸ்க்குலாம் எந்த அளவுக்கு அதிகமான வியூஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம உங்களுடைய ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் பலூன்ல தண்ணி அடைச்சு வைக்கிறாங்க. அண்ட் தென் அதை எல்லாத்தையும் சுற்றி அடிக்க வச்சுட்டு ஒன்று உடைக்கிறாங்க. அண்ட் இதை வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பலூன் பாக்கெட் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பலூன்ஸ் எடுத்து இந்த பலூன்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக ஊதியோ இல்லை உள்ள தண்ணி அடைச்சியோ கலராக உள்ள இங்கை சேர்த்து இந்த மாதிரி வரிசையை அடிக்க வச்சு ஒரு டாப் ஆங்கிள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனலுக்குமே இந்த மாதிரி அதிகமாக வியூஸ் கிடச்சி நீங்கள் செமையாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரி சும்மா உதவ விடாத, ஏதோ ஒரு சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்க, அந்த சேனல்ல வீடியோஸ் வைரலா இருக்கு, இதை பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணா நமக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல ஒரு சேனல் மட்டும் கிடையாது, பல பெரிய சேனல்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரியான நீஷ்ல காம்படிஷன் ரொம்பவே கம்மி. சப்போஸ் நான் இந்த வீடியோ போட்டதுக்கு வரமா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வீடியோ நீங்க ரொம்ப சீக்கிரமா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி யாருக்கு தெரியும், நீங்க இந்த சேனலை விட கூட பெருசா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஹரி, எனக்கு இந்த மாதிரி பலூன் ஊதுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, என்னால ஊத முடியாது, இதை விட சிம்பிளா ஏதாவது சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன் நிறைய விஷயங்கள் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம என்ன சொன்ன மாதிரி நான் இப்ப சொல்ல போற ஒரு டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்காவது உங்களுடைய சேனலை பெருசா க்ரோ பண்ணி அது மூலியமா நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். பட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சும்மா ஒரு வீடியோ போட்டு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற சாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற சேனல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு 168 மில்லியன் வியூஸ், 147 மில்லியன் வியூஸ், 143, 83 இந்த மாதிரி பல மில்லியன்ல வியூஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் வச்சு விளையாடுவாங்கல்ல கிளே, அதை எடுத்து வந்து வித்தியாசமான கிளாஸ் பாட்டிலுக்குள்ளேயோ இல்லை கிளாஸ் டம்ளருக்குள்ளேயோ போட்டு அதை குத்துன்னு குத்தி அதை ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம இவங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ கவனிச்சிங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குதுன்னு? நீங்க கேட்கலாம், ஹரி இதெல்லாம் யாருப்பா பார்க்க போறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுல, இதை வந்து நிறைய பேர் ரொம்ப டென்ஷனா இருக்கும் போதோ இல்லை குழந்தைங்க இந்த மாதிரியான நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதனால நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் வீழா தெரியலாம், இதெல்லாமா பார்ப்பாங்கன்னு. இந்த மாதிரியான வீடியோஸை ஷூட் பண்ணி போட்டு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கிற நிறைய சேனல்ஸ் யூடியூப்ல இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால டெஃபினட்டா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் கிளே அண்ட் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு கண்ணாடி டம்ளர். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் டாய் வீடியோஸ். உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஈஸி, நீங்க ஜாலியா சூப்பரா பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க தெரியுமா? உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல போயிட்டு உங்க குழந்தைங்க வாங்கி வச்சிருப்பாங்க, அடம் பிடிச்சு வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய விளையாட்டு பொம்மைங்க, அதெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா குடிக்குள்ள தள்ளி விட்டு அதை ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண போறீங்க. ஹரி எப்படின்னா ஹரி சொல்ற இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டா ஓடுமான்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த சேனல்ல பாருங்க. குமா டாய்ஸ் அப்படிங்கிற சேனல்ல கிட்டத்தட்ட 262 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதாவது 262 தடவை அவங்க வீட்டுல குழந்தைங்களுடைய பொம்மையை குடிக்குள்ள தள்ளியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க அவங்களுடைய வீடியோஸோட வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். 175 மில்லியன், 75 மில்லியன், 77 மில்லியன் இந்த மாதிரி பல மில்லியன் வியூஸ் பேருக்கு. ஜஸ்ட் அவங்களோட ஒரு வீடியோவை பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கு வந்து 175 மில்லியன் வியூஸ் பேருக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருடைய சேனலுடைய மொத்த
மொத்த வீடியோஸும் ஒன்றா சேர்த்தா கூட இவ்வளோ வியூஸ் வராது. பட் இவங்களுக்கு இந்த ஒரு வீடியோலையே 175 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு குழியை வெட்டுங்க, பொம்மை எவ்வளோ தள்ளுங்க, வீடியோ எடுங்க, அப்லோட் பண்ணுங்க. இதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு 2 வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் கன்சிஸ்டண்டாக நிறைய வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் அந்த அல்கோரிதம்க்கு அந்த வீடியோ பற்றின ஒரு புரிதல் ஏற்பட்டு அது நிறைய பேர் சஜஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் நம்ம 4வது பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ASMR வீடியோஸ். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே லக்கி. நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றத ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு கூட உங்களால் செம்மையாக சம்பாதிக்க முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டாக்டர் ட்ரிஸ்டன் பே அப்படிங்கிற இந்த ஒரு டாக்டர் வந்து கிட்டத்தட்ட 25,000 முறை சாக்லேட் சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்காரு. அண்ட் அவருடைய பாப்புலர் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 152 மில்லியன், 142 மில்லியன், 136 மில்லியன் சொல்லிட்டு இதுவும் பல மில்லியனுக்குலாம் போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம அவருடைய ஒரு வீடியோவை பார்ப்போம். ஸோ கவனிச்சிங்களா, அவர் இந்த சாக்லேட்டை பிரிக்கிறாரு, சாப்பிட்றாரு, ரிப்பீட்டு. ஸோ இதுதான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் சுகரை வராமல் மட்டும் கவனிச்சுக்கோங்க. சாக்லேட் சாப்பிட்றது நல்லது கிடையாது. எதுனாலும் அளவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயம். மேபி நீங்கள் வீடியோக்காக வாயில் போட்டு சவச்சிட்டு வெளியே துப்புறது ஒரு சரியான வழியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்கள் இந்த நீஷில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தா. அண்ட் தென் இந்த மாதிரி இந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாது, இதே நீஷில் பல சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இவரை விட பெருசாக க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் 5வது நம்ம பார்க்க போற சூப்பரான நீஷ் என்ன அப்படின்னா பாட்டில் உருட்டு நீஷ். அதாவது இதில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து பாட்டில தரையில உருட்டி விட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண போறீங்க. ஹரி, நீ சொல்ற கண்டென்ட்லாம் ஒண்ணுமே சரியில்லை, இதெல்லாம் எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ருக்கோஜாரா இந்த சேனல்ல கவனிங்க. லெமன் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 589 பாட்டில் உருட்டி வீடியோ போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த சேனலுக்கு 2.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த சேனலை நீங்க அவங்களோட ஷார்ட் செக்ஷன்ல போயிட்டு பாப்புலரை பார்த்தோம் அப்படின்னா 158 மில்லியன், 140 மில்லியன், 87 மில்லியன் இந்த சேனலுக்குமே வியூஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம். கவனிச்சிங்களா, ஒரு பாட்டிலுக்குள்ளே கலராக எதுவும் அடைச்சி வச்சு உருட்டி விடுறாங்க. சில பாட்டில் கீழே வந்து உடையுது, சில பாட்டில் உடையில. இதெல்லாம் எதுக்கு மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நமக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பாட்டில் உடையுமா உடையாதா, தெரிக்குமா தெரிக்காதா அப்படிங்கிற மாதிரி கவனிப்போம். ஸோ சில நேரங்களில் அதனால அந்த வீடியோவை அவங்க கடைசி வரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டன்ஷனை இந்த வீடியோ கொடுக்கும். அண்ட் தென் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கோ இல்லை கமெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் செம்மையாக வைரல் ஆகுது. பட் இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணணும். பாட்டில் வந்து ஈஸியாக அவங்களை என்ஜூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் எதுவும் இல்லாத மாதிரி இடத்துல ரொம்ப ப்ராப்பராக வித் ப்ராப்பர் பிளானிங்கோட இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு இதை கைவிட்டுருங்க. இதே மாதிரியான டாப்பிக்கை நம்ம வேறு எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் பாட்டில் தவிர்த்துட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்களுடைய மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய சேனலுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 6வது நம்ம பார்க்க போகிறது ஏஐ வீடியோஸ். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறதோ இல்லை நம்மளா ஒரு சினிமாட்டிக் லெவலில் வீடியோ எடுக்கிறது கூட ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக ஆயிடுச்சு. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கிளிப்பை அனிமேட் பண்ணுறது கூட நம்ம பல ஆயிரங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் நிமிஷ பொழுதுல நமக்கு சில நேரங்களில் ஃப்ரீயாகவே ஜெனரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது மூலிமா உங்களாலையுமே செம்மையாக சம்பாதிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை மட்டும் பயன்படுத்தும் போது நீங்கள் நம்ம சொல்ல போகிற சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். சப்போஸ் நீங்கள் அதை அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸ் மானிட்டைஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கிறிஸ்டியன் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோஸ்க்கு மேலே போட்டுருக்காங்க. அண்ட் தென் இந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 300K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கும். அண்ட் தென் இந்த சேனலில் வந்து பாப்புலர் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 67 மில்லியன், 58 மில்லியன் சொல்லிட்டு சூப்பராக வியூஸ் போயிருக்கு. இவங்க எந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீசஸ் சுற்றி சில ஸ்டோரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை அனிமேட் பண்ணி வீடியோஸாக போடுறாங்க ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெளிவாக தெரியுது ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இந்த ஜாயின்கிற பட்டன் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் மானிட்டைஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த ஜாயின்கிற பட்டன் கிடைக்கும். அதான் இப்போ நம்ம அவங்களுடைய ஒரு வீடியோவுமே பார்ப்போம். ஸோ நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த சேனலுடைய ஓனர் அவருடைய ஃபேஸை எந்த இடத்துலையும் காமிக்கவே இல்லை. ஈவன் அவருடைய வாய்ஸுமே இல்லை. பட் அப்படியே இருந்தாலும் இந்த சேனல் நல்ல வியூஸ் கொண்டு வந்திருக்கு. அதன் மானிட்டைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவர் இந்த சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மற்றவங்கள மாதிரி ஏஐ வச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து ஏஐ வச்சு இமேஜும் ஜெனரேட் பண்ணி வீடியோவும் ஜெனரேட் பண்ணோம்னா நிச்சயமாக யூடியூப் வந்து இதை டிடெக்ட் பண்ணி அந்த மாதிரியான வீடியோஸை ஷேடோ பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே நம்ம ஓனாக ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜை ஜெனரேட் பண்ணி அதுக்கு வீடியோ மேக்
பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது நிறைய நேரங்களில் ஷேடோ பேன் ஆகாமலும் மானிட்டேஷன் போகாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா பர்சனலாக இந்த மாதிரி நீங்கள் ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரியல் ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வாய்ஸ் ஓவரையோ அப்படி இல்லைன்னா நீங்களே கூட கட்டாயமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூடியூப் நாளைக்கு இந்த மாதிரி சேனலை டிமானிட்டைஸ் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த வீடியோஸில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறீங்க, உங்களுடைய வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அப்பீலை மேக் பண்ணி மானிட்டேஷனை திரும்ப வாங்கிக்க முடியும். பட் நீங்கள் அது எதுவுமே பண்ணல, உங்கள் சைட்லேருந்து இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த வேல்யூமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு யூடியூப் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மானிட்டேஷன் திரும்ப அடைக்கிறதுக்கு கஷ்டம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற கண்டென்ட் ஐடியா வந்து காம்பைலேஷன் வீடியோஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கங்கே இருந்து நிறைய இடத்துல இருந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி அதை ஒன்றா சேர்த்து அது ஒரு மியூசிக் ஆட் பண்ணிட்டு லைட்டாக எஃபெக்ட்ஸ் டிரான்சிஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதை யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. பட் எனக்கு சத்தியமாக தெரியல, நானும் ஒரு 7-8 வருஷமாக யூடியூப்ல இருக்க தான் செய்கிறேன். இந்த மாதிரியான சேனல்ஸ் எப்படி தான் மானிட்டைஸ் ஆகுதுங்கிறது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. பட் இந்த மாதிரி சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆக தான் செய்யுது. என்னால் எந்த ஒரு விதத்துலையும் இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு நிச்சயமாக மானிட்டைஸ் ஆனால் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் தரவே முடியாது. பட் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படா இந்த சேனலை மானிட்டைஸ் பண்ணுறீங்க, என்னடா யூடியூப் எப்படா ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரேண்டம்லி ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியான சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 263 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுடைய பாப்புலர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் 200 மில்லியன் போயிருக்கு. ஹரி எப்படி நீ இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண, இந்த சேனல் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதே சேனலை நீங்கள் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு டாலர் சிம்பிள் காமிக்குது. என்ன அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகிருந்தா மட்டும்தான் இந்த சூப்பர் தேங்க்ஸ்ங்கிற ஃபீச்சர் எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய சேனல்ஸ் 1-2 கிடையாது, நான் நிறைய சேனல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நிஷை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏகப்பட்ட சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆயிருக்கு. ஆரா எடிட் அப்படிங்கிற இந்த சேனல்லையுமே கிட்டத்தட்ட 36 வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு தேதிக்கு இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ்டாக தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய பாப்புலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் 273 மில்லியன் 122 மில்லியன் 87 மில்லியன் இந்த மாதிரி பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பட் மேபி இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் நாளைக்கே கூட டிமானிட்டைஸ் ஆகலாம். ஏன்னா இந்த மாதிரியான சேனல்ஸ் அவங்க போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவுமே யூடியூபோடைய மானிட்டேஷன் பாலிசி கீழே வராது. இவங்க வந்து எக்ஸ்டர்னலாக எந்த விதமான ஒரு வேல்யூவும் ஆட் பண்ணுற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் somehow they managed to get the monetization. மேபி இந்த யூடியூப் சைட்லேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரியான வீடியோஸை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரியான வீடியோஸை நம்ம போட்டாலும் மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுக்கறது மூலியமாவோ இல்லைனா உங்களுடைய ஓன் வாய்ஸ் மாதிரியான க்ளோன் வாய்ஸை மேக் பண்ணி அது மூலியமாக ஒரு ஸ்கிரிப்டை மேக் பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் கூட இந்த மாதிரியான வீடியோஸ் மானிட்டைஸ் ஆகி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா பாக்கியம் படாட்டை இல்லையங்க கதை தான். மேபி உங்களுக்கு மானிட்டைஸ் ஆச்சுன்னா நீங்கள் லம்பாக ஒரு அமௌண்ட்டை சுட்டிட்டு வெளியே போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி இல்லை வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரியான இன்னும் நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் கூட என்கிட்ட இருக்குது. அது சம்மந்தமாக உங்கள் வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா we want சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எத்தனை பேர் ட்ரை பண்ண போறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம இந்த டாபிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இது மட்டும் நமக்கு போதுமா? இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வியூஸ் அதிகமாக எடுத்து பணக்கார ஆக முடியுமா? நிச்சயமா கிடையாது. இது கூடவே சேர்த்து ஒரு வீடியோவை எப்படி வைரல் ஆக்க முடியும், எப்படி ஒரு வீடியோ வைரல் ஆகும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கு. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ரைட் சைடில் தெரியுற இந்த கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.